அதனால ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க வைக்கிறோம். வாட் யூ கோயிங் டு டு டாலன்ட் ரவுண்ட்? மிமிக்ரி பண்ண போறேன் மேம். ஓகே, யார் மாதிரி பேச போறீங்க? நான் பழைய ஆக்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஓகே. ஒவ்வொரு ஆக்டர்ஸும், அதாவது எம்ஜிஆர், சிவாஜி, இவங்கலாம் இப்போ வந்திருக்க நியூவா வந்திருக்க ஹீரோயின் அசின் கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணா எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது. அசின் கிட்ட லவ் அசின் கிட்ட முதல் எடுத்தோடனே எம்ஜிஆர் வராரு. எம்ஜிஆர் வந்து அசின் கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு. அசின் என்ன அழகா இருக்கம்மா, என்ன அழகா இருக்க, பார்க்கறதுக்கு அந்த காலத்து ஹீரோயின் இந்த காலத்து ஹீரோயின் எவ்வளோ அழகுன்னு பார்த்துருக்கேன். ஆனால் உனக்காக தான் மேலே வந்து ஃப்ளைட்டு பிடிச்சி கீழே வந்திருக்கேம்மா, உனக்காக தான் வந்திருக்கேன். உன்னை சின்சியராக லவ் பண்ணுறேன். எனக்கு 4 வார்த்தை நறுக்கு இங்கிலீஷில் பேச தெரியாது, சும்மா 3 வார்த்தை பேசுகிறேன், கேட்டுக்கோ. ஐயோ சும்மா அழகாக இருக்கேம்மா, சின்சியராக லவ் பண்ண கட்டி சும்மாவாக லவ் பண்ணுமா, உன்னை கல்யாணம் கட்டி மனசால காப்பாற்றுவேம்மா, கண்டிப்பாக காப்பாற்றுவேன். நான் மற்றவங்க மாதிரி இல்லை, சின்சியராக லவ் பண்ணுவேம்மா அப்படின்றாரு. அப்புறம் அவருக்கு அடுத்தது சிவாஜி வராரு. அவர் லவ் பண்றது எப்படி ப்ரொபோஸ் பண்ணுவாருன்றது. இத பாருமா அசீன், கடந்த 25 வருஷமா உன்னை பார்க்கணும்னு துடிச்சுட்டேன். நீ பிறந்த போதவே எனக்கு முடிவு பண்ணிட்ட, நீ தான் எனக்கு மனைவியா வர போறவனு. எனக்காக கண்டு நீ மட்டும்தான் அப்படிதான் அப்ப சொல்லுவேன். எனக்கு வேற எதுவும் தெரியாதுப்பா. நீ ஏன் பார்த்து என்ன லவ் பண்ற சொன்னா உன்னை கண்ணு கலக்காம வச்சுப்ப, என் சாதி சனம்லாம் சந்தோஷப்படும், அப்படித்தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் வராரு. அவர் வந்து லவ் பண்ணா எப்படி சொல்றாரு. கண்ணன் அசின், உன்னோட பேரை சொல்லும் போதே நாக்கெல்லாம் இனிக்குத. ஐ சிரிப்பு பாரு, சும்மா போய் சொன்னா அப்படியே சிரிக்க வேண்டியது பொண்ணுங்களா. ஒரு அழகா இருக்க சொன்னா போதும். என்ன மாதிரி என் ஹேர்ஸ்டைல என் சீனு மாதிரி யாருப்பா வருவா. இதை பாரு, உன்னை சின்சியரா லவ் பண்ணுவேன், உன்னை சின்சியரா கண்ணை காப்பாத்துவேன். என்ன இதை லவ் பண்ணு, இல்ல கட்டின்னு வச்சுக்க, சும்மா அங்கே இங்கே பாஞ்சு லவ் பண்ணுவேன், அடிக்க மாட்டேன். ஏன்னா அந்த இதுல அப்பி ஊரை கட்டியாச்சா. அதுக்கப்புறமா கமல்ஹாசன் வராரு. அவர் லவ் பண்றேன் எப்படி சொல்லுவேன். அசன் ரொம்ப அழகா இருக்கு. நான் எதுக்கும் பேச்சு எனக்கு அவ்வளவா பேச்சு வராது, நான் அழுவதான் வரும். நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆனா இருந்தாலும் உன்னை பார்க்கும் போது பேச்சா இருக்காம காய்ச்சுன்னு காய்ச்சுது. உன்னை பார்க்கும்போது எனக்கு விரலு கூட ஆடுது. எனக்கு சின்சியரா லவ் பண்ணனா உன்னை நான் கட்டி காப்பாத்தும், அப்படிதான் சொல்றேன். அபிராமி சுனாமின்ற மாதிரிலாம் பேஜார்படுத்த மாட்டேன். நீ சின்சியரா லவ் பண்ணுமா, அவ்வளவுதான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அசின் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. அசின் டென்ஷன் ஆயிட்ட பிறகு அவங்க என்ன ஆகுன்னு அசின் பதில் சொல்ல போறாங்களா? அசின் பதில் சொல்ல. ஓகே. அசின், இவ்வளவு பேர் 4 பேரும் காத்து நின்று இருக்கோம், உன பதில் என்ன சொல்லவே மாட்டலாமா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அசின் சொல்லு, ஐயோ ஏன் இப்படி ஆல்ரெடி எல்லாருமே தப்பு பண்றீங்க? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுது. இப்பதான் 2 குழந்தையும் வேற பிறந்திருக்கு. இந்த டைம்ல வந்து லவ் பண்றேன் கல்யாணம் பண்றேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? எது என்னையா இங்க நடக்குது? ஏதோ கல்யாணம் ஆகல, ஏதோ சின்ன பொண்ணு சொன்னீங்க, வந்து பார்த்தா தான் தெரியுது கல்யாணம் ஆகி 2 குழந்தை வேற படுத்துக்க. என்னமா என்ன நடக்குதுங்க? வாட்ஸ்அப்ங்க. நான் எனக்கு ஒன்றும் தெரியாது ரஜினிங்க. நான் ஒன்றும் ஏதோ சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு தான் லவ் பண்ண வந்தேன். என்ன யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு வேற வந்திருக்கேன் இந்த நேரத்துல போயிட்டு என்னமா நீ அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சிவாஜி சொல்றாரு, என்னமா திடீர்னு இப்படி சொல்லிட்டா நான் எங்க போவேன், எனக்கு யார தெரியும். உடனே ரஜினிகாந்த் கேட்கறாரு, சரி ஏதோ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஏதோ 2 குழந்தை பிறந்ததுக்கு சொல்றேன், கண்ணிலே காட்டு, ஆள் யாரையும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். கூப்பிடுறேன். உங்களுக்கு தெரியாமலா? என்னங்க ஐயோ சோபாடா இப்பவே கண்ண கட்டது. யாரு இவனையா கல்யாணம் பண்ணிருக்க? கேமா ஏ கலரும் அவ கலரும் ஒரே கலர் நினைச்சுக்கிட்டியா? பட் ஆனா என்னோட ஆக்சுவல், என்னோட பெர்ஃபார்மன்ஸ், என்னோட ஸ்டைல் எக்ஸட்ரா ஏதோ கொஞ்சம் இங்கிலீஷ் பேச மாட்டேன், அதுக்காக இப்படியா? உனக்காக இருந்தாலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல போயிடாட்டு கத்துப்பேன். யோ பேசிக்கையா. அசின், இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, என்னம்மா துரோகம் பண்ணிட்ட? என்ன நடக்குதுங்க? யாரு இவங்களா? இவங்களே என்ன லவ் பண்றேன்னு வந்து ப்ரொபோஸ் பண்றாங்க. எது ப்ரொபோஸா? ஏன்டா யார்கிட்ட கொஞ்ச நேரம் தூக்குன ஆட்ட காமிச்சிருவீங்களா? சுபாடா இப்பவே கண்ண கட்டுது. ஏன்டா இப்படி? ஏன்டா? லவ்லி. இந்த கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு மெகா சீரியலாவே கண்டினியூ ஆகும் போல இருக்கு இல்லீங்களா? ஒரு 2 எபிசோட் ஓடிடுச்சுல ஆல்ரெடி. 3 ஆட் போட்டா கூட